எண்ணெய் தோசைக்கல்ல தேய்ச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது நம்ம தண்ணி மாவா தண்ணியா இருக்கணும், ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. திட்டமான தண்ணி ஊற்றி இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு சுற்றி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மாவு சுற்றி ஊற்றினதுக்கப்புறம் இது நம்ம கெட்டியான மாவா கெட்டியான மாவு தூக்கி நடுவில் ஊற்றிக்கோங்க. ஊற்றியாச்சு. இப்போ ஒரு பெரிய தட்டை எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கொஞ்ச நேரம் விட்டுட்டதுக்கு அப்புறம் ஆப்பம் வெந்துடும். தேங்காய் பாலும் ஆப்பமும். தேங்காய் பால் எடுத்து ஆப்பத்து மேலே அழகாக அப்படியே ஊற்றி அப்படியே ஆப்பம்ங்கிற அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றி அதில் கொஞ்ச நேரம் நல்லா ஊற விட்டு அதுக்கப்புறம் எடுத்து அப்படியே சாப்பிட்டா அப்படி இருக்கும். யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை